தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இந்த நாளிலும் ஓய்நாள் பள்ளிக்கூட பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். இந்த வாரம் நாம் 11வது பாடம், லெசன் நம்பர் 11, 11வது பாடம். என்ன தலைப்பு? கைதும் விசாரணையும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம படிக்க போகிறோம். யாரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, யாரை கைது பண்ணியிருக்கிறாங்க, யாரை விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க? ஏசப்பாவை கைது பண்ணியிருக்கிறாங்க, அவரை விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. சரி, இப்போது இந்த பாடு மரணங்களை குறித்து நம்ம ஏற்கனவே அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பாடங்களில் படிச்சிருக்கிறோம். 9வது பாடத்தில் படிச்சிருக்கிறோமா? அதை நம்ம முன்னாடி ஞாபகப்படுத்தி பார்த்தோன்னா, முந்தின அதிகாரங்களில் அவர் பேசியிருக்கிறார் இல்லை? மறுரூபமாகும் பொழுது அவர் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா சொல்லியிருக்கிறார் சீசர்கள்ட்ட. என்னென்று, நீங்கள் இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், அப்புறம் எருசலேமுக்கு போகவும், அங்கே மூப்பர்கள் கையிலும் ஆசாரியர்கள் கையிலும் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு அப்புறம் கொலை செய்யப்படுவார், அப்புறம் 3வது நாளில் உயிரோடு எழுந்திருக்குவார் அப்படிலாம் சொல்லி அவர் சொல்லுகிற பொழுது தான் யார் அதை பேதுரு என்ன செய்கிறார்? அப்ஜெக்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் அப்படிலாம் அதெல்லாம் கூடாது ஆண்டவர். அப்போயே என்ன பண்ணிட்டார்? அது சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த விஷயங்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, நம்ம 9வது பாடத்தில் படித்தோம், இப்போ மறுபடியும் இப்போ 11வது பாடத்தில் படிக்கிறோம். இந்த பாடத்துக்கான முக்கியமான தியான அதிகாரம் எத்தனாவது அதிகாரம்? மார்க் 14 எடுத்து வச்சுக்கோங்க. மார்க் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாம். சரி, இந்த சம்பவம் கிட்டத்தட்ட இந்த கைது விசாரணையை பற்றின ஒரு விஷயத்தில், அவர் பாடு மரணத்தை பற்றி பேசுகிற அந்த ஒரு விஷயத்தில் கிட்டத்தட்ட ஒரு வார காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவமாக இது இருக்கிறது. பிறகு இந்த கடைசி 6 அதிகாரத்தில் மார்க் இதை பற்றி பேசிடுறார் இல்லை? கடைசி 6 அதிகாரத்தில் இந்த விஷயத்தை பேசுகிறாரு. அதில் 14வது அதிகாரம் தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம படிக்க இருக்கிறோம். சரி தானே? சரி, இப்போது நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பாடத்துக்குள்ளே போகிற சமயத்தில் ஒரு மறக்க முடியாத விஷயமாக இந்த சம்பவம் இருக்குது. எந்த சம்பவம்? இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணம். அது எந்த விதத்தில் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணம் மறக்கக்கூடாததாக அது மாறி இருக்கிறது? என்ன காரணத்தினால அது இது மறக்கக்கூடாததாக சொல்லப்படுகிறது? யாரால் அது சொல்லப்படுகிறது? இல்லை, அப்படி படித்தா நல்லா இருக்குமா? இப்படி ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு டக்குன்னு வருதா, இல்லை பாடத்தில் இருக்கிற மாதிரியே போயிடலாமா? எப்படி பாடம் மாதிரியே போனால் அது நம்ம தான் நமக்கு எல்லாருக்கும் விஷயம் தெரியுது. எல்லாமே விஷயம் தான் தெரியும். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சா டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் தான் வித்தியாசமாக இருக்குது. மேட்ரு உள்ளே இருக்கிறது தான் நம்ம கொண்டு வருவோம். சரி தானே? சரி, எப்படி இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக போகிறது? இதில் ஒரு 2-3 கருத்துக்களை கொண்டு வரலாம். ஒன்று, கூட இருந்தவரே காட்டி கொடுக்கறது. இன்னொன்று, அவரை தனியாக விட்டுட்டு எல்லாரும் ஓடிடுறது. 3வது, இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என்னை ஏன் கைவிட்டீங்க, அப்படி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்க கூடுன்னு சொல்றது. 4வது, பிதாவுக்கும் அவருக்கு தொடர்பு இந்த பாவத்தின் நிமித்தமாக கட்டாகிறது. சரி, இது போல நிறைய இதுல ஒரு சில கான்ட்ராவர்சி இருக்கு. ஒரு சிலர் அப்படின்னா, ஏன் அவங்க ஓடி போனாங்க, முன்னாடியே எல்லாத்தையும் கேட்டாங்களே, சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற விஷயங்கள். பேதுரு அங்க மறுதளித்தது. இதுல 2 பேர் இதுல தப்பு பண்றாங்க. ஒருத்தர் பேதுரு, இன்னொருத்தர் யூதாஸ். ஆனா ஒருத்தர் மனம் திரும்பி வந்துட்டாரு, ஒருத்தர் வெளியே போயிட்டாரு. இப்படி நிறைய விஷயங்கள். ஆமா, இப்படி அநேக விஷயங்கள் நம்ம தொடர்ந்து அப்படி செய்ய மாதிரி வந்துட்டே இருக்குது. நம்ம அடுக்கடுக்கான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். சரி, இப்படி நம்ம பார்க்கும் பொழுது இங்கே மறக்க முடியாத ஒரு விஷயத்தை நினச்சிக்கிற மாதிரி ஒரு செயலை ஒரு அம்மா செஞ்சுருக்கிறாங்க. அப்படி தானே? யார் செஞ்சுருக்கிறா இந்த விஷயத்த?
மரியாள் அம்மா செஞ்சுருக்கிறாங்க. இங்கே வந்து அவங்க செஞ்ச ஒரு செயல் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆண்டவரால் வந்து சந்தோஷம். அது அப்படின்னா தீர்க்க தரிசனமாக இதை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கூட என்ன செய்கிறாங்க, ஏசப்பா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எங்கெல்லாம் வந்து இந்த சுவிசேஷம் சொல்லப்படுமோ, அவருடைய பாடு மரணம் அப்படின்னு சொல்லி வருகிற பொழுது, அவருடைய பாடு மரணத்தை பற்றி பேசுகிற பொழுது எதை பேசாமல் இருக்க முடியாது, எதை யாரை நினைக்காம இருக்க முடியாது, மகதலேனா மரியாளை நினைக்காம இருக்க முடியாது. ஏன்? நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை, அது அந்த செய்கைகள் ஓகே தான். தைலம் வந்து அங்கே அது 300 பணத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாப்புல, அப்படி தானே? ஒரு வருஷத்துடைய சம்பளம். வேற அவங்க மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு, அதுதாங்க நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எது மறக்க முடியாது? மறக்க முடியாது. ஏன் அவளால் அது மறக்க முடியாமல் போனது? அந்த ஒரு மறக்க முடியாத ஒரு செயலை அவள் செய்திருக்கிறாள் என்று சொன்னால், அது ஊரெங்கும் உலகமெங்கும் எப்பொழுதும் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், என்ன அவளுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது? சாவுக்கு பாத்திரமான ஒரு மனுஷி, அதாங்க அந்த சாவுக்கு பாத்திரமான மனுஷி வந்து தேவன் மேல மீண்டுமாக எந்த அளவுக்கு மனமாறி அன்பு செலுத்துறாங்க, அதாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தேவனுடைய மன்னிப்பை அவள் புரிந்து கொள்கிறாள். வேற தன்னுடைய தவறுக்காக, தன்னுடைய பாவத்திற்காக அவர் ஜீவனை கொடுக்க போகிறார். வேற எந்த விதத்தில் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டச்சிங்கா இருக்கு? இப்படி எல்லாம் ஆண்டவர் தான் வந்து ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் அன்பு வச்சு நம்ம பார்த்தோம். ஆமா, வேற யாரும் ஆண்டவர் மேல இப்படிப்பட்ட ஒரு அன்பை செலுத்தி நாம பார்க்கல. பாத்தீங்களா? அது மரியாளுக்கு தான், மரியாள் மூலம். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து அந்த அந்த அன்பை வந்து அவர் ருசிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத, எப்படியெல்லாம் அவர் வந்து அந்த மரியாளுடைய விஷயத்தை அவர் பார்த்துட்டு ஒரு நிறைவடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு மரியாள் என்ன பண்ணியிருக்கிறாப்புல, ஆண்டவரை நேசித்திருக்கிறார். எப்படி? எங்க போனாலும் பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கா, எங்க போனாலும் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணிட்டே இருக்கிறாப்புல, அழுதுகிட்டே இருக்கிறாப்புல. ஏன்? சந்தோஷம் தானே படணும், சந்தோஷம் தானே படணும். ஆனா கண்ணீர் விட்டுட்டே இருக்கால, கண்ணீர் ஆலைப்பான். உணர்கிறாள். அவர் வந்து சாக போறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு தெரியுது? மரியாளுக்கு தெரிகிறது. அப்ப எங்கப்பா அவ வந்து இது மரியாளுக்கு தெரியுது. அப்படி இல்லைன்னா ஆண்டவர் வந்து முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. சீஷர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த உணர்த்துதல் வந்ததுனால அவங்க. அப்போ இந்த மறக்க முடியாத ஒரு விஷயத்தை அவர் செய்கிற பொழுது, நீங்கள் மரியாளுடைய கேரக்டரை நீங்கள் வந்து அப்படி கொஞ்சம் அதை வந்து எக்ஸ்பிளைன் அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஆழமாக சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு மனநிலை வந்து மரியாளுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னால், மரியாள் எந்த அளவுக்கு கடவுளுடைய அன்பை ருசித்திருக்கிறாள், அவளுடைய வாழ்க்கையினுடைய பாரம், அதாவது அவள் எந்த இடத்தில் இருந்திருக்கிறாள் அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டாலா புரிஞ்சுக்கலையா? அப்படி புரிந்திருந்ததுனால தான் அவளால் என்ன செய்ய முடிஞ்சது அப்படின்னா, அந்த ஒரு வருட ஊதியத்தை துச்சமாக நினைக்க முடிந்தது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு வருஷ சம்பளம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா போயிடுச்சு அவளுக்கு. யாருக்கு முன்னால்? ஏசப்பாவுக்கு முன்னால் அது ஒரு சாதாரண விஷயமா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1 இயர் சேலரி அப்படிங்கிறது நமக்கு சாதாரண விஷயமா? 1 இயர் சேலரி அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? சாதாரண விஷயம் கிடையாது. 1 இயர் சேலரி இல்லாமல் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. 1 இயர் சம்பளமே இல்லாமல் நம்ம குடும்பத்தை நடத்த முடியாது. ஆனால் எப்படி? நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க. அப்படின்னா யாருக்கு, எதற்கு முன்பதாக எது தொலைந்து போகிறது? கடவுளுடைய அன்புக்கு முன்பதாக கடவுள் செய்திருக்கிற அந்த 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 கடவுள் கொடுத்திருக்கிற அந்த உயிரை, கடவுள் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையை அவள் நினைத்து பார்க்கிற பொழுது என்ன பண்ண முடியல அவளால்? அதை சட்டுன்னு மறந்து போக முடியல அவளால். சட்டுன்னு என்ன பண்ண முடியல? மறந்து போக முடியல. அதனால தான் அதே சமயம் அவருடைய மரணத்தை யோசித்து பார்க்கிற பொழுது, தன்னுடைய மரணத்திலிருந்து காப்பாற்றிடவருக்கும் ஒரு மரணம் இல்லை. சில நேரங்களில்
நம்மளை வந்து ஒரு பாதிப்பு, ஏதாவது ஒரு பாதிப்பு நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டுருச்சுன்னா சாகிற வரைக்கும் நம்மளால் மறக்க முடியாத ஒரு பேச்சை நம்ம பேசிகிட்டு இருப்போம். என்னால் மறக்கவே முடியாது, சாகிற வரைக்கும் வந்து என்னால் இதை மறக்கவே முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது, இப்படி வந்து நம்ம சில நேரங்களில் பேசிடுறோம்ல. இப்போ அந்த மாதிரி அனுபவமா இல்லை அதை தாண்டின அனுபவமா? இல்லை அதான் பேசிகிட்டே இருக்கோம்ல. அப்படின்னா மரியாள் கிறிஸ்துவை எவ்விதமாக புரிந்து கொண்டிருந்தால், அவருடைய அன்பை எந்த அளவுக்கு ருசித்து பார்த்திருக்கிறாள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நம்ம அப்படி ருசித்து பார்த்துருக்குறோமா? எடுத்துக்கிறா. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து இல்ல பெருசா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத எப்படி நீங்க எனக்கு அந்த வார்த்தையின் பொருள் எனக்கு புரிய வைங்கன்னு தெரியல. எனக்கு புரிய வைங்க. எப்படின்னாக்க இன்னைக்கு நம்ம வந்து பாவ மன்னிப்புன்னு நம்ம கேட்குறோம். அப்ப அந்த பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அதற்கான விலை, அதற்கான ஒரு இதை நம்ம உணர்றோமா அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில கேள்விக்குறியா இருக்கு. திரும்ப அந்த காரியத்தில் நம்ம ஈடுபடாமல் இருக்கிறோமா, அந்த தப்புல நம்ம செய்யாமல் இருக்கிறோமா? அப்போ அந்த தப்பு செஞ்சாதான், அந்த வாழ்க்கைக்குள்ளார போனாதான், அது ஒன்று மட்டும்தான் எனக்கே தெரியும். அதான் என்னுடைய வாழ்வாதாரமே அதுதான். நான் உங்களை கேட்ட கேள்விக்கான காரணம் அதுதான். ஆமா, வாழ்வாதாரமே அதுதான். அப்ப அந்த பாவத்தையும் விட்டு நான் வெளியில வரணும். அப்ப எந்த அளவுக்கு வந்து தேவன் வந்து அந்த மறுஜென்ம வாழ்க்கைக்கு அவரை வந்து தகுதிப்படுத்துறாரு, இப்படிப்பட்டவனையும் எப்படி வந்து அவரை நேசிச்சு அவரை கொண்டு வர்றாரு, இதெல்லாம் வந்து அவ வந்து ருசிக்கிறப்ப வந்து இதை எல்லாமே துச்சமா நினைக்கிறா. அப்ப என்னோட வாழ்க்கையில நான் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாராக இந்த பாவ காரியங்களை செஞ்சாதான் நான் வந்து வாழ முடியுங்கிறதெல்லாம் விட்டு வெளியில வந்தாக்க வெளியில வரனா, இல்லை ரகசியமா நான் வந்து அதுக்குள்ள தொடர்பு கொண்டு இருக்கிறேன்னா, இல்லை அப்படிப்பட்ட அந்த தேவ அன்பை ருசிச்சேன்னா அந்த தேவனுக்காக நான் எதை கொடுக்க போறேன்? சரி, இப்போ அந்த அம்மாவுக்கு அந்த மரண தருவாயிலிருந்து எல்லாரும் சுற்றி கல்லை வச்சுட்டு நிற்கிறானுங்க. அடுத்த நிமிஷம் சாக போகிற தருவாயில் தேவன் மன்னிப்பை கொடுத்து வெளியே கொண்டு வர்றாரு. அதை அவங்க நன்றியோடு நினச்சி பார்த்து கடைசி வரைக்கும் இருக்காங்க. அதே மாதிரி சூழலில் நாம் எத்தனையோ தடவை இருந்திருக்கோம், நான்லாம் இருந்திருக்கேன். ஆனால் எனக்கிட்ட அந்த லைஃப் லாங் அந்த நன்றி உணர்ச்சி இருக்கா அப்படின்னா மரியாள் போல் இல்லை. அது கொஞ்ச நாள் இருக்குது, கொஞ்சம் வருஷம் இருக்குது, அப்புறம் காலப்போக்கில் அதை என்ன பண்ணுறான்னா அதை மறந்துட்டு நம்ம பழைய வாழ்க்கைக்குள்ளே வர்றோம். ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த நன்றி உணர்ச்சி கடைசி வரைக்கும் இருந்தது. கண்டிப்பாக அதுதாங்க. அவங்க அப்படி சொல்லும்போது பெருசாக நினச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது அவங்க பெருசாக அது சரியாக அந்த பெருசாங்கிற வார்த்தையை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அவள் சரியாக புரிஞ்சிருக்கிறாள் அந்த விஷயத்தை. தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து தனக்காக என்ன செய்திருக்கிறாள் என்பதை அவள் மிகச்சரியாக புரிந்திருக்கிறாள், தெளிவாக புரிந்திருக்கிறாள், அதாவது உள்ளார்ந்து அதை புரிந்திருக்கிறாள். நம்மளாம் அப்படி இல்லை. அப்படி இருந்திருந்தோன்னா மரியாள் மாதிரி மாறி இருப்போம். அம்மாவா இல்லைங்களா? கண்டிப்பாக நம்ம மரியாள் மாதிரி மாறி இருப்போம். அவ வந்து தன்னுடைய கண்ணீரால் பாதத்தை நனைக்கிறாள், தன் தலைமயிரினால் அதை துடைக்கிறாள், அவருடைய பாதத்தை அவள் முத்தம் செய்கிறாள். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு கல்யாணமாகாத பொண்ணு, உபச்சாரம் செஞ்ச பொண்ணு வந்து அதுதான் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்குறாரு யார்? சீமோன் பார்த்து அவரையே வந்து டவுட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ப்ராஃபட்டா, அப்படி நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியா, என்ன எல்லாம் வந்து அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா இந்த அம்மா எந்த அளவுக்கு எல்லாத்தையும் உதறி தள்ளியிருக்கிறாள். ஒரு மறு வாழ்க்கையில் ஒரு சீர் மிகுந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்துட்ட அந்த மரியாள் மற்றவங்களுக்கு அவள் சீராயிட்டா அப்படிங்கிறது தெரியல. நம்ம அவங்க வாழ்க்கை யாருக்கு தெரியுது? கிறிஸ்துவுக்கு தெரியுது. அப்போ எந்த அளவுக்கு அவள் சரியாய் புரிந்து கிறிஸ்தவ பயணத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவள் சரியாக பயணித்திருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்க. அதனால தாங்க அது மறக்க முடியாத சம்பவம். நான் யூதாஸ் வந்து அம்மா வந்து சாக்கு போக்கு சொல்லிட்டு மறுபடியும் விழுந்துக்கிட்டு தான். ஆமாங்க. நீங்கள் யூதாஸ் பற்றி நினைக்கும் போது நம்ம எப்படி இருக்கோங்கிறது புரிஞ்சுக்கோங்க. யூதாஸை பற்றி பேசும் பொழுது நம்ம எப்படி இருக்கோங்கிறத யூதாஸோட தாங்க நம்மளை வச்சு கம்பேர் பண்ண முடியும். மரியாளோடலாம் வச்சு கம்பேர் பண்ணுற அளவுக்கு நம்ம லைஃப் இன்னைக்கு இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி. சொல்லிடலாம், வாயால் சொல்லிடலாம்.
நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், போனோம் வந்தோம், சத்தியத்துக்காக நாங்களாம் இப்படி தான் இருக்கிறோம் போகிறோம். வாயால் ஈஸியாக சொல்லிவிடலாங்க, அது சரியாக புரியாதனால இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க. நான் சரியாக புரியலைங்க அவங்களுக்கு. கிறிஸ்டியன் கேரக்டர், கிறிஸ்டியன் லைஃப் வந்து அவங்களுக்கு புரியலை, அதனால் நாங்கள் அப்படி நடந்துக்கிறோம் அப்படி சொல்லிடுறாங்க. நான் நினச்சிக்கலாங்க, நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் ஒரு யதார்த்த ஒரு கிறிஸ்துவை சரியாக, கிறிஸ்துவின் அன்பை சரியாக புரிந்து கொள்ளுகிற நாம் எப்படி இருப்போங்கிறது தாங்க நம்ம வாழ்க்கையில். அதாவது சில நேரங்களில் ஒரு சென்சிட்டிவான விஷயம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, என்ன எப்படி அதை தமிழில் இன்னும் வந்து ஒரு சரியான வார்த்தையில் எப்படி அதை சொல்ல முடியும்? பாருங்க, கிறிஸ்டியன் லைஃப் அதாங்க. நம்ம அதை சென்சிட்டிவாக பார்க்கறது இல்லைங்க, சென்சிட்டிவான லைஃபாக பார்க்குறதே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி லைஃபாக, அதை விட ஒரு கரடு முரடான ஒரு வாழ்க்கையாக தான் நம்ம அதை பார்க்குறோம். கரடு முரடான ஒரு வாழ்க்கையில் எப்படி ஒரு மனுஷன் இன்றைக்கி இருக்கிறானோ அப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம கரடு முரடாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, கரடு முரடான தோற்றங்களை உடைய வந்து நிலங்களோ, அது மலைகளோ, குன்றுகளோ எப்படி இருக்குதோ, வீடோ மற்ற எதுவோ கரடு முரடாக எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தாங்க இன்றைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்கிறோம். இல்லை, இது தாங்க மறக்க முடியாது. இப்போ யூதாஸ்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா யூதாஸோடைய மனநிலை எப்படி? இவளுடைய மனநிலை கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டு கடவுளுக்காக தன்னை தியாகம் செய்தால், தன்னுடைய தெய்வத்தினுடைய அன்புக்காக அவள் ஏங்கினால் அவளுடைய பிரிவை அவளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. ஆனா இவன் தியாகம் பண்ணானா? இயேசுவை வாங்கினாள், இயேசுடைய அன்பை வாங்கினாள், இயேசுடைய அன்பை பெற்றுக்கொண்டாள் இல்லையா? இயேசு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்த அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து இயேசுவை தன் பக்கம் இழுத்துட்டால. அப்படித்தானே நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இயேசுவை வாங்க முடியாது. ஆனால் அந்த செயல் எப்படி இருக்கிறது? இயேசு அவளிடத்தில் சென்று விட்டார் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அவளுடைய உள்ளத்தில், அவளுடைய வாழ்க்கையில் அவர் ஒன்றாக கலந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதை அப்போ இயேசு அவள் வாங்கிட்டாளா இல்லையா? ஆனால் இவன் வித்துட்டான். ஏன் நான் வாங்கிட்டான்னு சொல்ல வந்தேன்னா இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். வித்துட்டான் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வாங்கிட்டான்னு நம்ம சொல்றோம். அவ வாங்கிட்டா, ஏசப்பா வாங்கிட்டா, எவ்வளவு விலை கொடுத்தேன்னு வாங்கிட்டாள். ஆண்டவர் சொல்றாருல, சத்தியத்தை விற்காத, அதை வாங்குன்னு சொல்றாரு இல்லைங்களா? நீ சொல்றாருல, அந்த மாதிரிங்க இன்னைக்கு யூதாஸ் வாங்கினானா? இல்லை, வித்துல போட்டான். இன்னைக்கு நம்ம ஏசப்பா வாங்கிட்டோமா? அதாங்க, ஏசப்பா வித்துக்கிட்டு தாங்க நம்ம இருக்கோம். அவன் 30 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டான். நம்ம எப்பெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறோன்னு, எப்படியெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறோன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டணுங்க. ஏசப்பா கூவி மார்க்கெட்டில் விற்கிற மாதிரி நம்ம விற்க முடியாதுங்க. எப்படி விற்கிறோம்? அவன் எப்படி விற்றான்? எதனால் விற்றான்? காசு ஆசை, பண ஆசை. இல்லை, பண ஆசை பெரிய விஷயங்க. அது இல்லைன்னு யாராலையும் மறுக்கவே முடியாதுங்க. சுயநலம் என்னது அவனுக்கு? சுயநலம். அவங்ககிட்ட சுயநலம் நிறைஞ்சு கிடக்கு இல்லை? அதான் வந்து தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறாங்க, அவன் எப்படிப்பட்டவன் அவருக்கு தெரிஞ்சு தான் உள்ளே சேர்த்துக்கிட்டாருன்றாருங்க. அவன்லாம் எப்படிப்பட்ட ஆள், என்ன மாதிரியான மனுஷன், என்ன மாதிரியான தோற்றம் உடையவன், அவன் எதுக்காக இங்கே வர்றான், அவன் யார், எனக்கு அவருக்கு என்ன நடக்க போகுது, இவன் என்ன பண்ண போகிறான், எல்லாமே வந்து அவனை பார்த்தோன்னே வண்டி புரிஞ்சிருச்சுங்க. ஆனால் என்ன பண்ணுது? சிநேகிதனே, ஆமாம், சிநேகிதனேன்னு சேர்த்து வச்சுக்கிறாருல்ல, கூடவே இழுத்துக்கிட்டு போகிறாருல்ல, பொறுப்பை வேற கொடுக்குறாருல்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இது கிறிஸ்துவோடைய விஷயம். ஆனால் இதெல்லாம் அவனுக்கு புரியுதா? மர மண்டை புரியாதுங்க. மர மண்டைக்கு என்ன செய்யாதுங்க? புரியாதுங்க. களிமண் இருந்தால் புரியாதுங்க. அப்படிதானுங்களா இன்னைக்கு நம்மலாம் இருக்கிறோமா? அப்படி கடவுளுடைய அன்பை புரிஞ்சுக்காம எவ்வளவோ தூரம் ஆண்டவர் நம்ம கூடவே வச்சு எங்க கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாருங்க. கொண்டு வந்து இந்த சர்ச்சுக்குள்ள வச்சிருக்கிறாருங்க. சாதாரண சர்ச்சா இது? நீங்கள் வெளியில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாங்க இது புரியும். இல்லை, வெளியில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தாங்க இங்கே என்ன எப்படி ஆண்டவர் கொண்டது நம்மளை வச்சிருக்கிறாருங்கிறது புரியும். அதுலேயும் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாங்க இன்றைக்கி உங்கள் சர்ச்சில் நீங்கள் எப்படி சத்தியங்கள்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கு புரியுங்க. சரிங்களா? இது சாதாரண இடம் கிடையாதுங்க, இது சாதாரண சத்தியம் கிடையாதுங்க.
கடவுள் பரலோக வாசலை திறந்து பரலோக வாசலில் நடந்து, அதாவது பரலோக வாசலை திறந்து வச்சுட்டு அந்த வாசலுக்கான வழியை காட்டிட்டு இருக்கிற அந்த வழியில பயணிக்க வச்சிருக்கிறாருங்க நம்மளை. சரிங்களா? இன்னும் சொல்ல போனா நியாயசாஸ்திரி கிட்ட ஆண்டவர் சொன்னார்ல, நீ பரலோக ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல. பாயிண்ட பிடிச்சிருவாங்க. சரிதான். இன்னைக்கு வந்து யூதாஸ்காரியத்துக்கு அவன் என்ன செய்ய போறான் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாரு. அப்ப அது போல வந்து நான் எந்த நிலைமையில போறேங்கிறது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா. அப்படி தெரிஞ்சு இருந்தோம் இந்த சபைக்குள்ளார நம்மளை கொண்டு வந்து காரியத்தை வெளிப்படுத்துறாரு. நான் என்ன நிலையில இருக்கேன் அப்படிங்கிறத வந்து உணர்த்துறதுக்காக இந்த சத்தியத்துக்குள்ளார கொண்டு வந்து ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியமா நமக்கு வந்து விளக்கிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாங்க. அப்ப அந்த விலக்கி சொல்லப்படுற நேரத்துல மரியால போல நான் சரியாகி அவரை வாங்க போறேனா, இல்ல யூதாஸ் காரியத்தை போல சரியாகாம அவரை விற்க போறேனா? சரிதானே? அப்படித்தானே? அவன் வந்து அவனுக்கு அதானே பெருசா தெரிஞ்சது. அவனுக்கு அவரை வந்து அவன் சொல்றதெல்லாம் அவர் வந்து ஏத்துக்கவே இல்லை. அவனுக்கு எது சரின்னு தோணுதோ அதெல்லாம் அவன் ஏசப்பாட்ட போய் பேசும் பொழுது அவரால் என்ன பண்ண முடியல, அதை ஏற்றுக்க முடியல. அது வந்து சரியில்லை. இப்போ அந்த மாதிரி தானே நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து எதெல்லாம் உலக பிரகாரமான வாழ்க்கையில் இதெல்லாம் சரிதான் நினச்சிட்டே இருப்போம். ஆனால் ஏசப்பா கிட்ட போய் பைபிளை போய் பார்த்தா, ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபஸி பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது நம்ம லைஃப். இப்போ நமக்கு ஏசப்பாவோட எப்படி உடன்பாடு ஏற்படும்? ஏசப்பா எப்படி நம்ம வந்து சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பதில் கொடுப்பாரு? எப்படி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார்? மாட்டாருங்க. அவங்ககிட்ட ஆண்டவர் சொன்னார்ல, என் கூட இருக்கிறவனே வந்து என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு அவங்க காதுபடவே பேசினார். எனக்கு எதிராக தன் குதிகாலை தூக்கினான் அப்படிலாம் சொல்கிறாரு. அப்படி தானே இன்றைக்கி நம்மகிட்டலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. மனசில் படுதில்ல, சில நேரங்களில் நம்மளுக்கு வலிக்குதில்ல, ஐயோ நம்ம இந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு வலிக்குதில்ல, குத்துதில்ல, ஐயோ நம்ம இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அப்படின்ட்டு சத்தியம் பேசுகிறப்போ, சாட்சியை கேட்குறப்போ, பாடலை கேட்கிறப்போ, வேத வசனங்களை வாசிக்கிறப்போ, ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபஸி படிக்கிறப்போ, சபைகளுக்கு ஆலோசனை கேட்குறப்போ, ஊழி அறிக்கை கேட்குறப்போ, இயற்கை செய்தி கேட்குறப்போ, ஆரோக்கிய சத்தியம் கேட்குறப்போ நம்ம மனசில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு நெருடல் இல்லாதபடி போயிடுறதா? ஒரு வாரத்தில் யாராச்சும் அப்படி இருக்கிறீங்களா? எனக்கு ஒரு வாரம் கூட எனக்கு நெருடலே ஏற்படல, நான் பர்ஃபெக்ட்டுங்க அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் நம்ம இருக்கிறப்பா? கிடையாதுங்க. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எப்படியா வெளியே வர போகிறோன்னா இல்லை சொல்கிறவங்க மேலே கடுப்படிக்கிறேன்னா, சொல்கிறவங்க மேலே கோவப்படுறேன்னா, அதாங்க அவங்க கேட்க வர்றாங்க. சொல்கிறவங்க மேலே கோவப்பட்டுட்டு இவங்கெல்லாம் பெருசாக பேசுகிறாங்க, அவங்களாம் அப்படி பண்ணலையான்னு எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோமா? இதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேணும். அப்போ மறக்க முடியாத விஷயங்க. ஏசப்பா அவர் மரியாளுக்கு செய்ததை அவளால் மறக்க முடியவில்லை. ஆகவே அவள் மறக்க முடியாத ஒரு விஷயத்தை, நாம் யோசித்து பார்க்கக்கூடிய விஷயத்தை அவள் செய்திருக்கிறாள் என்றால், நாம் கிறிஸ்து நமக்கு செய்திருக்கிறதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறோமா? ஞாபகத்தில் வைத்திருந்தால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? யூதாஸ் மாதிரி கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஆனால் நம்ம நிலைமை யூதாஸ் மாதிரி இருக்குதாங்கிறத மட்டும் யோசிங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை யோசித்து பார்க்கணும். அதுதான் வந்து சரியான விஷயம். சரி, ரெண்டாவது ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது என்ன நம்ம பார்க்குறோம்? அந்த ஹோலி கம்யூனியன் இல்லை, சரிதானே? இப்போது அங்கே இந்த ஹோலி கம்யூனியனில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம், கம்பேரிசன்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு 2 பேர், இங்கே வந்து ரெண்டு விஷயமாக தான் இங்கே வருது இந்த பாடம். இங்கே ஒரு யூதாஸு, ஒரு யார், மரியாள். இங்கே யார் 2 பேர்? பேதுருவும் யூதாஸ். மறுபடியும் யூதாஸ் தான் வராங்க இல்லை? நம்ம அதை அந்த மாதிரி பார்த்துட்டு போயிடலாம், அந்த ரெண்டு விஷயமா. இப்போ இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? பேதுரு என்ன சொன்னார் பேதுருக்கிட்ட ஆண்டவர்? நீ இப்படிலாம் செய்வடா ராஜா அப்படின்னு அவரே சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவன் வீரவசனம் பேசுகிறான் இல்லை? என்னது? என்ன ஆண்டவர் அப்படி சொல்லிட்டீங்க? சாதாரண விஷயம் என்னங்க நீங்கள்? ஆனால் இதெல்லாம் பேசுகிறதுக்கு சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துருக்கணும். எப்படி? நான் வந்து உங்களோட நீங்கள் என்னை படகுலேருந்து கூப்பிட்டீங்கல்ல, அப்போயே நான் வந்து எப்படி வந்தேனுங்க, நான் அப்போயே வந்து மனசெல்லாம் மாறிட்டேனுங்க, நான் நல்லவனாக தாங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு சுய பலம், சுய நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் மேபி.
அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அதெல்லாம் தூக்கி போட்டு நான் இங்கே வந்துட்டேன், வந்து நான் உங்கள் கூட தான் இருக்கேன், என்னங்க காவலிலும் சாவலிலும் உங்களோட, உங்களுக்காக உசுரையே கொடுப்பேன், அப்படிதானே வீரவசனம் அது. இது மனசுலேருந்து வந்ததா, வெறும் வாயிலிருந்து வந்ததா? யோசிச்சு பாருங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போது இப்படி தாங்க நம்ம வந்து சில நேரங்களில் புரியாமல் நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, பைபிளுக்கான கொஸ்டின்ஸில் ஆன்சர் பண்ணிடுறோம், ஸ்பிரிட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம பண்ணிடுறோம். ஆமாவா இல்லையா? ஒரு கேள்வி கேட்கும்போது ரைட் கை தூக்கு, கை இல்லைங்க, அது கை தூக்குற விஷயம் கிடையாதுங்க. நான் அதுக்காக தூக்கக்கூடாது, ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படி நான் சொல்ல வரல. அந்த ஒரு புரிதல் நமக்கு டக்குன்னு வரல பாருங்க. சில நேரங்களில் அந்த ஒரு புரிதல் நமக்கு வரமாட்டேன்னு பாருங்க. இப்போ அங்கே அவருடைய வாழ்க்கையில் அந்த புரிதலை அவர் எப்படி வச்சிருந்திருக்கிறாரு. அப்போது அவர் தன்னை பெரிதாக நினைத்திருக்கிறார். நான் எந்த அளவுக்கு பாருங்கள், ஏசப்பா எங்கே போனாலும் யாரை தான் கூட்டிகிட்டு போகிறாரு? பேதரு, யோவான், யாக்கோபு 3 பேர் தான். எங்கே போனாலும் அவங்க 3 பேர் தான் போகிறாங்க. சுகப்படுத்துறதுக்கு போனாலும் சரி, அவர் பர்சனலாக ப்ரேயர் பண்ண போனாலும் சரி, மிராக்கிள் செஞ்சாலும் சரி, வந்து இன்னும் மற்ற விஷயங்களுக்கு வந்து அவர் மறுரூப மலைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எங்கே தான் போகிறார், யாரை தான் கூட்டிகிட்டு போகிறாரு? இவங்க 3 பேரும் தான் பின்னாடியே போகிறாங்க. ஏசப்பாவுக்கு 4 அடுக்கு பாதுகாப்புங்க. ஏசப்பா 4 விதமாக சீசர்களை பிரித்து வச்சுருந்தார். சரிதானா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு, 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்பு, 4வது ஸ்டெப்பு, இப்படி ரொம்ப அந்த ஒரு சீசர்கள் 12 பேரையே அப்படி ஒரு 4 வளையத்துக்குள்ளாக அவங்கள பிரித்து காட்டுறாங்க. ஏசப்பா கிட்ட அப்படி இருந்தாங்க அப்படிங்கிற, ஏசப்பா அப்படி வச்சுக்கிடல, ஏசப்பா கிட்ட அப்படி இருந்தவங்களை அப்படி அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறார். அவங்கள வந்து அவருக்கு தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார், தன்னை வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ 4 விதமாக அவங்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது. இப்போது அப்படி பார்க்குறப்போ இவன் வீரவசனம் பேசினவன் எந்த மாதிரி அவன் மாறிட்டான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 3 முறை வந்து பேசுகிறாங்கல்ல ஒவ்வொருத்தரும். அப்போது அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கிறாங்கிறத உங்களால் அவனுடைய பேச்சை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? உங்களால் வேறு ஏதாவது பதில் சொல்ல முடியுதா? இல்லை ஸ்பிரிட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி படித்ததுனால ஏதாவது சொல்ல முடியுதா? ஏதாவது படிச்சிங்களா? இந்த பாடத்தை சம்பந்தமான ஸ்பிரிட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஒரு சாப்டர் ஒன்று இருக்கு, படித்து பார்த்தீங்களா? நீங்கள் அந்த டிசைர் ஆஃப் ஏஜஸ் அப்படிங்கிற புஸ்தகம் வச்சு பார்த்துருந்தீங்கன்னா, இவனுடைய விஷயத்தை 712வது பக்கத்துலையும் 713வது பக்கத்துலையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்கங்க டிசைர் ஆஃப் ஏஜஸில். இப்போ இவன் சும்மாங்க, அதாவது 2 பேர் உள்ளார போயிருக்கிறாங்க. அந்த வந்து அந்த விசாரணை மன்றத்துக்குள்ளார, விசாரணை வளையத்துக்குள்ளே ஏசப்பாவை கொண்டு போகும்போது அது எத்தனை மணி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா அரெஸ்ட் பண்ணும்போது எத்தனை மணி இருக்கலாம்? மேபி எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. இவர் டின்னர் முடிச்சுட்டு, இவர் என்ன டின்னர் முடிச்சுட்டு, அது டின்னர்னால் அது லார்ட் சப்பர் இல்லையா? அது டின்னர்னு நம்ம சொல்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பேசுகிறோம், நைட் சாப்பாடு. ஆனால் அது லார்ட் சப்பர், அது வந்து இது ஹோலி கம்யூனியன், அது வந்து ராபோஜனம் இல்லை திருவிருந்து, இதெல்லாம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ அதை முடிச்சுட்டு இவர் போய் அங்கே என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ண போகிறாரு. இந்த ஜெபம் பண்ண போகிற நேரம் தான் இவங்களுக்கு என்ன வருது? அதைத்தாங்க சொல்ல வரேன், அதுக்காகத்தாங்க அதை பேசுகிறோம், அதுக்காகத்தாங்க அதை பேசுகிறோம். நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணணுங்கிறதுக்கு தானே மேட்ரு அங்கே உடைக்கிறோம். அது நைட் ஆகிடுச்சு. இப்போ டின்னர் முடிச்சதுக்கப்புறம் வண்டி எங்கே ஓடும்? தூக்கத்துக்கு ஓடிடும்ல, நைட் சாப்பாடு தூக்கம். இவங்களுடைய கண்கள் நித்திரை மயக்கமாக இருந்தது. 10 மணி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு 10 மணி ஆச்சுன்னா நம்ம வண்டி எப்படி இருக்குங்க? சிலர் யூஸ்வலாக 10 மணிக்கு தூங்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், யூஸ்வலாக 9:30க்கு தூங்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், 8:30க்கே தூங்குறவங்களுக்கு 8:45 ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி இல்லை, அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு சின்ன காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன செய்யுங்க? வண்டி நகராதுங்க, வண்டி நகராது, தலையை ஆட்டிடும். அந்த மாதிரி தாங்க இவங்க பொழப்போம். இதை தாண்டி அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணார்? 3 முறை போய் ஜெபம் பண்ணியிருக்கிறார், கீழே விழுந்திருக்கிறாரு. பிறகு தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம், நைட்லலாம் அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணக்கூடாதுங்கிறது யூதர்களுடைய பிரமாணம். நைட்டில் அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னது? அவங்களுடைய. அதனால சும்மா மாஜிஸ்ட்ரேட்டை கொண்டு காட்டிட்டு தூக்கிட்டு வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு என்கொயரி உள்ளார இவர்கிட்ட போட்டுட்டு, அதாவது காய்ப்பாவுடைய பெரிய மனுஷன், காய்ப்பாவுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் அண்ணா, அவர் வந்து இவர் தாங்க வந்து காய்ப்பா தான் வந்து ரூலிங்கில் இருக்கிறவர். அவர் வந்து சைடில் இருக்கிறார், அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அவர் ரிட்டையர்ட் ஆனவரை மேபி அவர். ஆனால் அவர்கிட்ட போய் சஜஷன் வாங்கிக்கிட்டு கொண்டு உள்ளே போட்டு வச்சுட்டாங்க. உள்ளே போட்டு
வெயிட் பண்ண வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு பரிகாசம் இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து அடுத்த நாள் தான் மறுபடியும் காய்ப்பாட்டை அடுத்தடுத்து பிலாத்துக்கிட்ட இப்படி எல்லாம் போகிறதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். இப்போது இந்த 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 டைமில் வந்து பேதுரும் யோவானும் உள்ளே வராங்க. ஆனால் யோவான் நெடுன்னு உள்ளே போயிடுறான். ஏன் அப்படின்னா யோவான் வந்து அவங்களுக்கு பழக்கமானவங்க அங்கே உள்ளே இருக்கிறாங்க. யாருக்கு இல்லைங்க, யோவானுக்கு பழக்கமானவங்க என்கொயரி கமிஷனில் இருக்கிறவங்க இவங்க வந்து அந்த விசாரணை பண்ணுறாங்கல்ல, அங்கே அந்த இடங்களில் இருக்கிறவங்க இவனுக்கு பழக்கமானவங்க. அதனால் அவன் என்ன செஞ்சிடறான், நேரம் உள்ளே போயிடுறான், ஏசப்பாவுடைய சைட்டில் போய் நின்றுக்கிறான். ஆனால் இவனால் அப்படி போக முடியல. யாரால்? பேதுருவால் அப்படி போக முடியல, தயங்குறான், யாருக்குமே தெரியல, உள்ளே போகிறது சிரமமாக இருக்குது. அதனால் தன்னை வந்து கிறிஸ்துவோட இருந்தவங்கன்னு காட்டிக்கொள்றதுக்கு பயந்துக்கிட்டு எப்படி மாற்றிக்கிறான் தண்ணியை? லோக்கல் பார்ட்டிஸ் மாதிரி, லோக்கல் பீப்புள் மாதிரி, அந்த அந்த என்கொயரி கமிஷனுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய ஃபேமிலிஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்கள மாதிரி தன்னை காட்டிக்கிறதுக்கு பார்க்குறான். எப்படி செட்டப் மாறிடுச்சு பார்த்தீங்களா? என்ன சொன்னான்? விட்டுட்டு நிற்க மாட்டாண்டவரேன்னு சொன்னான்ல. ஆனால் இப்போ அடுத்த கொஞ்ச நேரங்க, அடுத்த 2-3 மணி நேரத்தில் லைஃப் எப்படி மாறி இருக்கு பார்த்தீங்களா? அவரை சேர்ந்தவன் என்று காட்டிக்கொள்வதற்கு அவன் தயங்கினான். அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள கூடாதபடி அவர்களோடு அவர்களில் ஒருவராக இருக்கும்படிக்கு அவங்களோட குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான். போய் பக்கத்துலேயே அவங்களுடைய அவங்க வந்து அந்த குளிர் இப்போதான் அந்த வேலைக்கார பார்க்குறாப்புல, உத்து பார்த்துட்டாப்புல, பேசிட்டாப்புல. அப்புறம் அங்கே அரெஸ்ட் பண்ண போகும்போது இவன் தான் வந்து காதை எடுத்து வெட்டிட்டானே, வாள் எடுத்து. அப்போ ஒருத்தன் பார்த்துட்டான்ல, அவனும் சொல்கிறான். அப்புறம் இன்னொருத்தன், நீ உன்னை பார்த்தாவே தெரியுது, அவன் பேச்சு வார்த்தை நட ஓட பாவனை எல்லாமே அவர் கூட இருக்கிற மாதிரி தாண்டா தெரியுதுங்கும் பொழுது இவன் தன்னை மறந்தான். அப்போ கிறிஸ்துவை மறந்தான், தன் உயிரை பெரிதாக நினைத்தான், தன் வாழ்க்கையை பெரிதாக நினைத்தான். இப்படி நிறைய விஷயங்கள் நான் சும்மா கட் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு சும்மா ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஆனால் விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போது இவனுடைய மனநிலை எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்களேன். ஏன், என்ன காரணம்? ஏன் பேதுரு இப்படி மாறினார்? எதுக்காக? உயிர் பயம் இல்லை, அப்படி தானே? இப்போது இந்த உயிர் பயம்னு சொல்கிறதுக்காக சில ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஏசப்பாவை வந்து அடிக்கிறாங்க. ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு அவருக்கு ஒழுங்காக பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் அறையிறாங்க. அவனால் தாங்கிக்க முடியல. அதாவதுங்க, வெளிப்புற தோற்றம் இவர்களோடு இவர்களாக இருப்பதற்காக அவன் வாழ்க்கை நடத்துகிறான். ஆனால் உள்ளுக்குள்ளார இன்னொரு வண்டி ஓடுது அவனுக்கு. என்னது? பதறுது. தன் தெய்வத்தை, தன் தேவனை, தன்னுடைய எஜமானை, தன்னுடைய குருவை, தன்னுடைய தேவரை வந்து இப்படி பண்ணுறாங்களேங்கிறத அவனால் தாங்கிக்க முடியல, ஏற்றுக்க முடியல, அதை போய் தடுக்க முடியல, அதை வந்து அவனால் வெளிக்காட்டிக்க முடியல. சொல்கிறாங்கல்ல, மில்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, அப்படி படுக்கவும் முடியல, உட்கார்ந்துருக்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வேதனையான ஒரு அனுபவம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் இந்த மனுஷன் துடிக்கிறாப்புல. என்ன அடிக்கிறாங்களே, நம்மளால் போய் ஒன்றும் செய்ய முடியலையே, நம்ம கடவுளை காப்பாற்ற முடியலேன்னு உள்ளுக்குள்ள அவன் புழுங்குகிறான். இப்படி புழுங்கிட்டே இருக்கிறப்ப அவன் வந்து போட்டு வர்றான். நீ வந்து இப்போ அடுத்தது சீன் அப்படியே மாறுதுங்க. என்ன மாறுது? எப்படி சீன் மாறுது? நாங்களாம் அப்படிலாம் கிடையாதியா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு நல்ல தேவதூதன், ஒரு கெட்ட தேவதூதன் இல்லை, ஒரு நல்ல நினைவுகள், ஒரு கெட்ட நினைவுகள் இல்லை. இப்படிதான் ஒரு மனுஷன் வந்து எப்படி சூழல்களினால் கைதியாக்கப்படுகிறான், அல்லது சூழல்களினால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இயக்கப்படுகிறது, அவனுடைய மனம் எப்படி இயக்கப்படுகிறது, நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம பேதருனாச்சு இப்படி இருந்துருக்கிறானே, நம்மளோட ஆக்ஷன், நம்மளுடைய கேமரா, நம்மளுடைய லைஃப் அப்படி ஜூம் பண்ணி பாருங்க, நம்முடைய மைண்டை ஜூம் பண்ணி பாருங்க, இந்த சிச்சுவேஷனில் நம்மளை ஜூம் பண்ணி பாருங்க. அங்கெல்லாம் போக வேண்டாம், அதெல்லாம் ஜாஸ்தி இல்லை, அதெல்லாம் அதை விட கம்மியான விஷயத்துக்கு இல்லை. அதாங்க சரிங்க. இப்போ சாதாரணமா
என்னுடைய வாழ்க்கை நிலைமை வந்து இன்னைக்கு நான் எப்படி வச்சிருக்கேன், சத்தியத்தை இவ்வளவுக்கு படிச்சிருக்கிறேன், அதாங்க இந்த சத்தியத்தின்படி நான் வாழ்க்கை நடத்துறேன்னா கண்டிப்பா இல்ல உட்கார்ந்து கேட்கிற நேரம் கேள்வி கேட்டா நீங்க சொல்ற மாதிரி கையை தூக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு வந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெளியில போனாக்க என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக நான் எந்தெந்த சத்தியத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போறேன், எதுக்கெல்லாம் நான் காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயங்க. இதுவே இந்த சிம்பிளா யோசிச்சாவே போதும் மாஸ்டர். இந்த சிம்பிள்ல பழகினா தான் நான் அங்க அடி உதம் வாங்க போறப்ப நான் என்னால நிக்க முடியும், பழக முடியும். அப்ப இப்பயே நான் வந்து நிக்க பழகல. ஏன்னா அந்த பழக்கம் வந்து பேதுருக்கு இல்லாம போனதுனாலதான் அந்த சூழ்நிலையில விழறாரு. சரிங்க, நல்ல ஒரு புரிதல் தான். இப்போ பாருங்க, இப்போது அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோசிக்கணுங்கிறதா நான் நினச்சி பார்க்குற விஷயம். எனக்கு அதை ஆண்டவர் புரிய வைக்கிறார். நம்ம இக்கட்டான சூழல்கள் அல்லது யதார்த்தமான சூழல்கள் வந்து ஒரு பதில் சொல்ல முடியாது, அல்லது கிறிஸ்துவை மறுதளிக்க போகிற மாதிரி, அல்லது கிறிஸ்தவ சத்தியத்திற்கு எப்படி சொல்கிறது, ஓய் நாள் ஆசரிப்பு. அங்கே வாங்கலை, ஓய் நாள் ஆசரிப்பு என்ன, எப்படி வண்டி ஓடுது இல்லை, நம்ம மற்ற டாக்டரின்ஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற நேற்றுக்கு படித்தோம், கிறிஸ்துவுக்குள் வளருதல் படித்தோம் இல்லை, மரித்தோர் நிலை. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம குடும்பத்துக்கே உரித்தான செயல்பாடுகள்லாம் வருது பாருங்கள். நல்ல நேரம் பார்க்குறது, கெட்ட நேரம் பார்க்குறது, செவ்வாய்க்கிழமை வர்றது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள்லாம் வருகிற பொழுது இங்கே சத்தியம் பேசும் பொழுது நம்ம வந்து பர்ஃபெக்டாக பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அங்கே நின்று போகும்பொழுது நம்மளுடைய நிறம் மாறுகிறதா? பேதுரு மாற நிறம் மாறிடுதா? சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லிட போகிறாங்கடா, விடு பேசிட்டு போகிறோம். ஊருக்காரவங்க மச்சான் சொந்த பந்தம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, சரி விட்டு கொடுப்போம் அப்படின்னு நம்ம வந்து கீழே இறங்கிடுறோமா? நேரம் மாறுறதா? மாறுதில்ல. ஆண்டவர் எச்சரிப்பு. இதுக்கு தாங்க ஆண்டவர் அவனை எச்சரித்தார். அது தாங்க சொல்கிறேன்னா, அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தாங்க நான் சொல்ல வர்றேன். அதாவது பாடம் நமக்கு என்னத்தை எங்க நீங்கள்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, மதம் மாறி வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறோம், சரிங்களா? இப்போ வந்து நான் இங்கே வரப்ப வந்து எப்படி பழகிறோம், போகிறோம் வரோம். இப்போ இதே வந்து என் சொந்த பந்தங்கள் இருக்கிற இடத்துல வந்து அவங்க வீடுங்களுக்கு நான் போகிறப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என் தோற்றங்களையும் என் பேச்சையும் நான் மாற்றிக்கொள்ளுகிறேன்னா, அவங்கள வந்து என்ன சொல்ல, அவங்களோட உறவு வேணும், அவங்களோட தயவு வேணுங்கிறதுக்காக வேண்டி அவங்களோட சடங்காச்சாரத்துக்கு, அவங்களோட பழக்க வழக்கங்களுக்கு, அவங்களோட கொள்கைகளுக்கு நான் அங்கே போய் காம்ப்ரமைஸ் ஆகி போய் நிற்கிறேன்னா ஒன்று. இன்னொன்று, வேலை ஸ்தலத்தில் ஆகட்டும், இப்படிலாம் நான் அலங்காரமாக இருந்தால் தான் எனக்கு இந்த வேலையில் நான் தக்க வச்சுக்க முடியும். இப்படிலாம் நடந்தால் தான் எப்படின்னாக்கா இதை வந்து மரியாதையோட கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பண்ணிக்கோங்க இல்லைங்களா? அப்போ எந்தெந்த இதில் நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி போய்கிட்டே இருக்கேன். இப்படி காம்ப்ரமைஸ் ஆகி இன்னும் நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னாக்க இந்த கிருபையின் காலம் முடிவில் வந்து அவருக்கு சாட்சியாக என்னால் கண்டிப்பாக நிற்கவே முடியாது, அவரால் நமக்கு உதவியும் செய்யவும் முடியாது. அது இந்த பேரண்ட்டு ஸ்கூல் சமாச்சாரத்துக்கு சொல்கிறேன். என்னங்க வந்து இப்படி வந்து நீங்கள் எக்ஸாமுக்கே வர வைக்கல அப்படின்னா உங்கள் பையனோட லைஃப் என்னங்க ஆகிறது? என்னங்க உங்கள் பையனோட லைஃபெல்லாம் பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? அப்போ நீ யார் பேசிகிட்டு இருக்கா? பிரின்ஸிபால் பேசுகிறாரு, டீச்சர் பேசுகிறாங்க, கிளாஸ் மிஸ் பேசுகிறாங்க. இப்போ நாம் என்னங்க சொல்லணும் அவங்கள்ட்ட? அவங்க ஓங்கி ஒரே அடியாக அடிச்சு விட்டாங்கங்க. ஏயா உன் பிள்ளையோட வாழ்க்கையை குறித்து நீயே கவலைப்பட மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அடித்து இறக்கி உட்கார வச்சுட்டாங்க போது இப்போ நம்ம என்னங்க அங்கே பேச முடியும்? இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து மரியாளாக நடந்துக்கிறோமா, பேதுருவாக நடந்துக்கிறோமா, யூதாஸாக எப்படி நம்ம நடந்துக்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கைங்கிறது பைபிள் சொல்கிற கடவுள் மாற வாழ்க்கையின்படி வாழ்கிறதா வாழ்க்கைன்னு அவங்கள்ட்ட பேசிடுவோமா? நம்ம அப்படி பேசிடுவோமா? நம்ம ஆனால் சர்ச்சுக்குள்ளே உட்காரும்போது நம்ம பெருசாக பேசிடுவோங்க. அங்கே போய்
அதாங்க நிறம் மாறுறதுன்னு நான் சொல்கிறேன். அப்போது அந்த மாதிரி சூழல்களில் நம்ம வாழ்க்கை நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இப்போது இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு இது எப்படி இதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறது, இல்லை எப்படி வந்து இதில் வந்து இதை ஜெயிக்கிறது, ரெக்டிஃபை விட இது எப்படி ஜெயிக்கிறது இந்த பிரச்சனையை. அப்போ நமக்கு மட்டும் சொல்லலைங்கிறீங்களா? நமக்கு மட்டும் சொல்லலைங்கிறீங்களா? சொல்லியிருக்கிறாங்க, அவன் எப்படி ஜெயிக்க தவறிட்டான், நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு நான் இல்லைங்க பாஸ்டர். இப்ப பேதுருக்கு அங்க வந்து முன்னாடியே எச்சரிப்பு வந்து நீ இப்படிதான் நடப்பங்கிறத சொல்லிட்டாரு, நம்மளுக்கும் சொல்லிட்டு தான் இருக்கு. இப்ப வந்து நீ சத்தியத்தின் பிரகாரம் நீ நடக்கல, இதை தேடி எடுக்கலன்னா நமக்கும் வந்து சத்தியத்தின்படி நடந்தா இவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு தானே இருக்கிறாரு. அதிகமா தாங்க எல்லாமே சொல்லிதான் இருக்கிறாரு, யாருக்கும் சொல்லாமலாம் கிடையாது. அதிகமா தாங்க இருக்கு நம்மளுக்கு. ஏன்னா பவுலுக்கிட்ட வந்து பேதுரு இருக்கிறப்ப எலன் ஒயிட் கிடையாதுங்க. பேதுரு இருக்கிறப்ப எலன் ஒயிட் அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட்டுட்டாங்க அவங்க. ஏசப்பாவே இருந்தாருங்க, ஆனா புரிஞ்சுக்கல. அவன் 3.5 வருஷத்தை, அதாவதுங்க 3.5 வருஷம் தான் அவங்க லைஃப். ஏசப்பாவோட லைஃபோட அவங்க லைஃப் 3.5 வருஷம் தான். நீங்கள் சொல்கிறத என்னால் அப்சல்யூட்லி ரொம்ப சரியான ஒரு ட்ரூத்து, ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட், அந்த வியூ நான் புரிஞ்சுக்கிறேன். அதை ஏசப்பா இருந்திருக்கிறாங்க தான். ஏன்னா எலன் ஒயிட்டுக்கு பேச வச்சவங்களே ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே பெரிய ஆசிரியரே பிரின்சிபால் அங்க இருக்கிறாருங்கிற போது நமக்கு ஒண்ணும் இல்ல. ஏசப்பாவே சொல்லி பேதுருக்கு உணரலன்னா ஈஜி ஒயிட் சொல்லி உணர்ந்திருக்க மாட்டார். அவர் உணர்ந்திருக்கலாம். இன்னும் இதுக்கு சொல்ல வந்தேன்னா ஈஜி ஒயிட் நமக்கு நிறைய வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். அவங்களுக்கு ஷார்ட்டாக போட்டு பாயிண்ட் போட்டு போயிருக்காரு ஏசப்பா. என்னது ஷார்ட் நோட்ஸ் போட்டு போயிருக்காருங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக அதாங்க. அப்போ என்ன சொல்ல வர்ற, இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா, அப்போ எப்படி நம்ம இதை ஜெயிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது அப்படின்னு சொல்கிறாருல்ல. ஜெபம் பண்ணியா, நீ ஜெபம் பண்ணு, நீ போய் உனக்காகவும் உன் சகோதரருக்காகவும் என்ன பண்ணு, ஜெபம் பண்ணும் அப்படின்றாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட அப்படி ஜெபம் பண்ணணும்னா நம்ம போய் முழங்கால் போட்டு நிற்கிறதுனால தான் அதை சோர்வாக நினைக்கிறோம். இல்லைங்க, நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. முழங்கால் போட்டு நின்றுக்கிட்டு இருக்கணும் ஆண்டவர்கிட்ட போய் அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெபமே பண்ண மாட்டோங்க. சரிங்களா? கடவுள்கிட்ட போய் இதை குறித்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைங்க. நான் சொல்கிற விஷயத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா நம்ம ஜெபம்னாவே பயப்படுறாங்க நாட்டில். ஜெபம் பண்ணவான் அப்படின்னாவே பைபிள் ஸ்டடிக்குன்னா கூட்டம் குவியுது, ஆனால் ஜெபம் பண்ணவான்னா கூட்டமே வரமாட்டேதுன்றாங்க. இது நான் சொல்லலைங்க, இது அட்வென்டிஸ்ட் பாஸ்டர்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ். மெம்பர்ஸ்கிட்ட போய் பைபிள் ஸ்டடிக்கு வானா கூட்டம் குவியுது, ஆனால் ப்ரேயர் பண்ண ஃபுல் நைட் ப்ரேயரு, ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரு இப்படிலாம் பண்ணலான்னா கூட்டம் வரமாட்டேதுன்னு சொல்கிறாங்கங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் நம்மக்கிட்ட சொல்லுதுங்க. இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏன் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயம் வருதுன்னா, பொழுது நீ முழங்கால் போட்டுகிட்டே இருக்கணும், அங்கே போய் நிற்கணும், அப்புறம் பார்க்கணும், பேசணும், இப்படி மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்குதுங்க. நீங்கள் அப்படி ஸ்டோர் பண்ணிக்காதீங்க. அப்படி ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசவே மாட்டீங்க. ஜெபம் பண்ணுவது என்பது ஆண்டவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட வந்து கலந்துரையாடுறது, அவர்கிட்ட போய் டவுட்டை கேட்கறது, அவர்கிட்ட போய் எப்படி இதுக்கான பதிலை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க. இப்படி நீங்கள் யோசிங்க, அது அப்படியே கடவுள்கிட்டே தாங்க இருப்பாங்க. ஏசப்பா எப்படிங்க வந்து ராமுழுதும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாருன்னு சொல்லுது வசனம். ஒன் வே கம்யூனிகேஷன். ஆமாம் போட்டு வந்துடும் இல்லை? சரிங்க. அதனால் சொல்யூஷனுக்குள்ளார நம்ம வந்துடுறோங்க. இப்போ அவங்க வந்து புரிதலோடு நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கிறிஸ்துவை போன்று. அது கஸ்டமனையில் அப்படி தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஒன் வே, அது 2 வே ப்ரேயர் தான். அது ஒன் வே டிராஃபிக் கிடையாது. அது அவர் எப்படி ஜெபம் பண்ணார், அவர் எப்படி ஜெபம் பண்ணார், எதுக்காக அவர் வந்தாரோ அதுவே வந்து அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பாங்கிற கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கிறது அவருக்கு ஏற்பட்டிருக்கிற துக்கம் இல்லை? கெஸ்தமனே அப்படி தானே, கெஸ்தமனையில் அப்படி தானே அவர் வந்து சொல்கிறாரு ஆண்டவர்கிட்ட. அந்த 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 கோபாக்கினியின் பாத்திரம் அல்லது அந்த அந்த பிரிவு இல்லை, உங்களுக்கும் உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்களுடைய தெய்வத்துக்கும் மிகப்பெரிய பிரிவினையை பிளவை உண்டாக்குகிறது, உங்களுடைய பாவங்கள் தான் பிரிவை உண்டாக்குறது. அப்படிங்கிறப்போ எதை ஏற்றுக்க முடியல அப்படின்னா, எதை ஏற்றுக்க அவரால் முடியுது, எதை ஏற்றுக்க முடியல. அவர் சாவறதை ஏற்றுக்க முடியுது, நான் செத்து போகிறேன், அதெல்லாம் ரைட்டு, நான் செஞ்சிடுறேன். ஆனால் நீங்கள் ஏன் என்னை இப்போ என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க, நீங்கள் ஏன் உங்கள் முகத்தை என்னை விட்டு மறைக்கிறீங்க? இதுதான் வந்து அங்கே இருக்கிற பெரிய ப்ராப்ளம் அவருக்கு.
மனத்தை உருக்குற விஷயம் தானே. இது வரைக்கும் ஒரு செகண்ட் கூட நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சதில்லை, நீங்கள் நானும் பிரிஞ்சதில்லை. இந்த ஒரு செகண்ட் கூட பிரிஞ்சதில்லைங்கிற வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோங்கிறது எனக்கு பிரச்சனையாக இருக்குதுங்க. ஏன்னா அந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறது, ஆனால் பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படின்னா நம்ம பிரிவை ஏற்றுக்கொள்வோம், மரணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படிதானே? உசுறு தான் பெருசு நம்ம வாழ்க்கையில். அப்படித்தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு உசுரை விட நமக்கு என்ன பெருசு இருக்கு? ஓ கடவுளாவது கண்ணாடியாவது ஏதோ போ, அப்படித்தானே நம்ம நினைக்கிறோம் இல்லை? நீங்கள் யோசிச்சு பாருங்க, பிரிவு என்பது கடவுளை பிரிஞ்சு நம்மளால் வாழ முடியுமா? கடவுளை பிரிஞ்சு நம்மளால் வாழ முடியுமா? கேள்விக்கு இல்லைன்னு நம்ம பதில் சொல்கிறோம், ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே. அப்படிதானே நம்ம இருக்கிறோம். அவருடைய கிருபை ஓகே சார், அவருடைய கிருபை ஓகே சிஸ்டர், நோ ப்ராப்ளம். நம்ம அதை பற்றி அவர் என்றைக்குமே நம்ம மேலே பரிவு உள்ளவராகத்தான் இருக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நமக்கு எல்லாமே தெரியும், தெரியாமலாம் இல்லை. சில கட்டாயங்களுக்காக நம்ம ஃபேமிலி ரன் பண்ணணும், சில விஷயங்களுக்காக நம்ம சர்டிஃபிகேஷன் அவங்களுக்கோசம் சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆனால் கடைசி காலத்தில் கடவுளுக்கோசம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம கடவுளுக்கு தான் உண்மையாக உத்தமமாக நம்ம மனசுக்கு வாழ்ந்துட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. கடவுள் வரும்போது உபத்திரங்களை அந்த உபத்திரத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம உயிர் போகுதுன்னா கூட நம்ம கடவுள் அந்த இடத்துல விட்டு தர மாட்டோம், நம்ம உயிரை கொடுப்போம். என்னுடைய கருத்து அதாங்க. இதுக்கு நான் ஒன்று சொல்லட்டுங்களாங்க. ஃபஸ்ட்டு இன்னைக்கு காலையில் தான் அது வாசித்தேன் நான். பிள்ளைகள் வளர்ப்பு அந்த புக்கில் போட்டிருக்கிறாங்க. நம்ம இப்பையில் இருந்து எனக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த சத்தியத்தை உணர்த்துறாரோ அதில் இருந்து அந்த சத்தியத்துக்காக நான் நிற்க பழகலை அப்படின்னு சொன்னாக்க அந்த உபத்திரவம் வரப்போ ஒருத்தரால் கூட நிற்க முடியாதுன்னு தெளிவாக எழுதியிருக்காங்க. ஒன்று இருங்க வரேன். இப்போ இப்போ நான் இதில் இருந்து நான் அப்புறம் பின்னாடி பார்த்துக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப பரிசுத்த ஆவியானவர் மெல்ல மெல்ல விலகி போகிறாரு. தூதர்களோட கம்யூனிகேஷன் இல்லாமல் போகுது. எதனால் அப்படின்னு சொன்னாக்க நம்ம நரம்பு மண்டலங்கள் மூலமாக தான் கடவுள் நம்மளோட தொடர்பு கொள்கிறார். அப்போ அந்த நரம்பு மண்டலங்கள் பாதிக்கிற அளவுக்கு சாத்தானோட இதுக்குள்ளார போகிறப்போ இந்த செயல்திறனுக்காக நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் பழக்கப்பட்டு போயிடுது. அந்த இச்சைகளையும் அந்த ஆசைகளையும் அந்த இதையும் நிறைவேற்றுறதுக்காக அதுக்கு என்னுடைய நரம்பு மண்டலம் பழக்கப்பட்டு போயிடுது. அப்போது அந்த கம்யூனிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக துண்டிக்கப்படுது. நம்ம இது இப்போ சங்கீதா சொல்கிற மாதிரி நானும் ஒரு காலகட்டத்தில் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். அதே தான் என் பிள்ளைங்ககிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இப்போ இன்னைக்கு காலையில் இதை நான் வாசித்தேன். ஒரு நடைமுறை அப்போ இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் உங்க கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அவங்க ஒரு பதில் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் அது எப்படி புரிஞ்சு நம்மளால முடியாதுன்னு எழுதுறாங்க, பிராக்டிக்கலா முடியாதுன்றாங்க. சரிங்க சகோதரி என்கிட்ட வாங்க. என்கிட்ட என்ன சொல்றாங்க பாஸ்டர்? உங்க முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன், அப்புறம் ரெண்டாவது கேள்விக்கு நீங்க வாங்க. அவங்க இங்கே கவனிங்க. நடைமுறை வாழ்க்கையில் அவங்க சொல்கிற சத்தியத்தை நான் நடைமுறையில் புரிய வைக்கிறேன், வேறு ஒன்றும் நான் சொல்லலை. சத்தியம் அப்படி தான் சொல்லுது. பாருங்கள், ஸ்டூடெண்ட் இருக்கிறான், படிக்கிறான். ஆனால் அவனுடைய குடும்ப சூழல், வாழ்க்கை படித்து ஆகணும், குடும்பத்தை காப்பாற்றி ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம். ஆனால் பார்ட் டைம் மாதிரி ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு போயிட்டு அவன் வேலை செஞ்சுட்டே இருக்கிறான், படிக்கிறான். ஆனால் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிற ஒர்க்கை அவனால் செய்ய முடியல. ஆனாலும் நான் படித்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனுவல் எக்ஸாம் வருது. இப்போது ரெகுலர் ஸ்டூடெண்ட்டோடைய நிலைமையும் இந்த ஸ்டூடெண்ட்டோட நிலைமையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெகுலர் ஸ்டூடெண்ட்டு எப்படி எக்ஸாம் எழுத போவான், இந்த ஸ்டூடெண்ட் எப்படி எக்ஸாம் எழுத போவான்? இவன் தன்னுடைய பவர், தன்னுடைய வில் பவரை நம்பி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு குடும்பத்தையே பார்க்குறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் படிக்க முடியல. அவன் குவார்டர்லி எக்ஸாம் போவான், இவன் போய் ஃபெயில் ஆகிடுவான், எழுத முடியாது. ஆஃபல் எக்ஸாம் போவான், எழுதுவான், ஃபெயில் ஆகிடுவான். இவன் பாஸ் ஆகிடுவான், ரெகுலராக போயிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து ஆனுவல் எக்ஸாம் வருது, இவன் என்ன பண்ணுவான்? இல்லை, இப்படி தாங்க சத்தியம் சொல்லுது.
அப்போது நம்ம வந்து நம்மளுடைய மனநிலைமையில் பேதுரு அப்படி தானே சிஸ்டர் சொன்னா இல்லை, நீங்கள் சும்மா நான் உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அது உங்கள் ஒப்பீனியன் எது வேணால் நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். ஆனால் நாங்கள் நம்ம எக்ஸாம்பிள் பாருங்கள், பைபிள் எக்ஸாம்பிள் பாருங்கள். பேதுரு அப்படி தானே சொன்னா, ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, சாவலையும் காவலையும் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன் ஆண்டவரே, உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன், அப்படி தானே சொன்னா. ஆனால் அடுத்த 2 மணி நேரத்தில் வண்டி என்னாச்சு, இதுதாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த இடத்துக்கு தாங்க நீங்கள் வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க, இந்த டிஸ்கஸ் பற்றி நீங்கள் என்னங்க பாயிண்ட் எனக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க, இல்லை என்ன ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, நீங்கள் பேசுங்க. நான் என்ன சொல்கிறேன் பாஸ்டர், நல்லா பேசுங்க. ஹலோ வேற கொடுங்க. இல்லை இருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேங்க பாஸ்டர், பேதுரு சொன்னது அவர் ஏசப்பா கூடயே இருந்தார், எல்லாமே தெரிஞ்சும் அவர் வந்து தன்னுடைய உயிர் போயிடும்ன்றனால அந்த இடத்துல பொய் சொல்லி தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் முடிவு பண்ணி அந்த செயல்பாடை செஞ்சார். இப்போ எல்லாருமே அதே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன். பேதுரு மாதிரியே நம்ம எல்லாரும் இருக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். நல்ல விஷயம் தான், அப்படி நல்ல விஷயம் தான். ரெண்டாவது சரியான பதில். இப்போ நம்ம சத்தியத்துக்குள்ள வந்து இப்போ அக்கா சொன்னாப்புல ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் போடுறாங்க, அதுக்கு இப்போ நம்ம உட்படுறோமா, அதுக்கு கிடையாது. நம்மளுக்கு தெரியும் ஃபங்க்ஷன் போவோம், கரங்கன்றது நம்ம ஃபங்க்ஷன் போவோம். ஆனால் சாமி கும்பிட்றதோ இல்லை கோயிலில் சாப்பாடு செய்கிறதையோ அதெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம். இப்போ அதை நம்ம சாப்பிட்றோமா, நம்ம உணர்றோம்ல, அது உணர்வு தான். அந்த கடவுள் நம்மளை உணர்த்துறாருல, அந்த இடத்துல நம்மளை உணர்த்துறாரு, நீ அந்த செயல்பாடுக்கு உட்படாத. இப்போ நம்மளே எடுத்துக்கலாம், நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சதுனால சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து எவ்வளோ அவாய்ட் பண்ணுமோ சில விஷயங்கள் கடவுளுக்கு விரோதமான செயல்கள் நம்ம செய்யாமல் போகிறதுக்கு நம்ம முயல்றோம். சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, இப்போ வேலை மித்தியமாக, இப்போ அக்கா சொன்னவங்கள வேலை மித்தியமாக நம்ம வந்து போய் தான் ஆகணும், போகாமல் அப்படியே உட்காந்துட்டா கடவுள் காப்பாற்றுவாருன்றது நம்பிக்கைன்றது இல்லை. ஆனாலும் நம்ம சூழ்நிலை காரணமாக நம்ம வாழ்க்கைக்கு சில நம்ம வரும்போது விட்டு நீங்க மாற்றுறது என்னுடைய நம்பிக்கை. பேதுரு மாதிரி இருப்பா. சரிங்க சிஸ்டர். இப்போது எனக்கு நீங்கள் கேட்குற கேள்வியை வியாழக்கிழமை தாங்க நான் படிச்சுட்டு உட்காந்துருந்தேன். எனக்கு இப்போ நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்னா என்னை மண்டையில் 2 போட்ட மாதிரி இருக்குங்க எனக்கு. ஆண்டவர் வந்து ஆனால் உங்களுக்கு அதை நான் சொல்லணும்ல, அது கமெண்டை வாட்ச் கொடுத்துட்டேன்னா அதான் பாப்பா போக சொன்னேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டர், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விசேஷத்துக்கு நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க, நம்ம போகிறோம், வேறு வழி இல்லை, ஆனால் அவங்களோட போய் சேர்ந்துக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போது அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு பிடிக்காத விஷயம் தானே, கடவுளோட சேர்ந்து இருக்காத விஷயம் தானே. இப்போ நம்ம முகம் எப்படி இருக்கும், இறுக்கமாக தானே இருக்கும், கஷ்டமாக தானே இருக்கும். வந்து வேறு மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, ரியாக்ட் பண்ணுற ஒரு வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை தானே நம்மக்கிட்ட காட்டும். முகம் இருக்க முடியாதுல்ல. இப்போ அவன் என்ன சொல்லுவான் நம்மள, இப்போ அந்த மாதிரி யாராச்சும் நம்மளை சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரி யாராச்சும் நம்மளை சொல்லியிருக்காங்களான்றேன். இல்லை, எதுக்குடா நீ வந்த, ஏமா எதுக்குடி நீ வந்த, போய் தொலை, இமுசை, நீ வராமல் இருந்திருக்கலாம், இப்படி இருந்ததுக்கு, இப்படி இங்கே வந்து இருக்கிறதுக்கு, இப்படி நீ வந்து உட்காந்துருக்கிறதுக்கு, நீ பேசாமல் உன் வீட்டில் இருந்திருக்கலாமா, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு யாரையாச்சும் கேட்டிருக்காங்களா? அப்படி கேட்டிருங்கன்னாங்க தாங்க இந்த விஷயம் நம்ம பேசுகிறதுக்கு ஒத்துக்கலாம். இல்லைன்னா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க, இங்கே கொண்டாங்க சீக்கிரமாம்மா மணியாட்டு என்ன பாருங்கள், வந்து எப்படி அந்த ஆப்டான அதே விஷயத்தை தாங்க நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் வேறு ஒரு விஷயத்தை நான் பேசலை. எதனாவது இந்த புக்கில் பவுலின் வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற ஒரு புஸ்தகம், இது பெரும்பகுதி இந்த புஸ்தகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிடைச்சா நான் உங்களுக்கு தரத்துக்கு பார்க்குறேன். 15வது சாப்டரில் படிக்கிறோம். இந்த 15வது சாப்டரில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வந்து உலகத்தின் நிறைய பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதில் உலகத்தின் ஆசா பாசங்களோடு இணைந்து அவர்களின் பண்டிகைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் கிறிஸ்தவர்கள் பங்கு பெறுவது தேவனுடைய எதிரிகளோடு நாம் இணைந்து கொள்வதாகும். இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் சரிதானா? நான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குமே, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை படிங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போது என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷில், தமிழில் கொஞ்சம் மக்கர் பண்ணுவாங்கல்ல, மக்கர் ஆகிருக்கு. என்ன ஆகிருக்கு அப்படின்னா, எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தீர்க்கதரிசி அவங்க மனசு மாதிரி நம்ம மனசு அங்கே போயிடுறது. அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியே, அவங்க மன மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியே நம்மளும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது அங்கே போய் உட்காந்துக்கிட்டேன்.
அவன் அதை பேசுகிறானா நான் அதுக்கு பதிலாக இதை பேசுறது, அவன் அதை சொன்னானா நான் பதிலாக இதை பேசுறது. இப்படியே வந்து நம்மளை இன்வைட் பண்ணுறவங்க வீட்டில் போய் இருந்தால் தான் அவன் வீட்டில் நம்மளால் சமாதானமாக இருக்க முடியும், அவனுக்கு சமாதானத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒட்டி ஓடும். இல்லை அப்படின்னா அவன் என்ன பண்ணிடுவான், பேசாமல் நீ வீட்டில் இருந்து தொலைச்சிருக்கலாம்டா, எதுக்குடா வந்த, நான் வரலன்னாச்சும் நினச்சிட்டு இருந்திருப்பேன்டா, அப்படி தானே அவன் சொல்லுவான். இந்த மாதிரி எங்கேயாச்சும் நம்ம போகிற ஃபங்க்ஷனில் இருக்கா? இல்லைங்க. அப்பாவோட சொந்தக்காரங்க எல்லாருமே ஹிந்து தான், உங்களுக்கு தெரியும். இப்போ அப்பானா போறாங்கன்னா எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. அவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு அந்த மதத்துல போயிட்டாங்க, அவர் கிறிஸ்தவரு, அந்த இடத்துல அப்பா வந்துட்டு கடவுள் வந்து சாட்சியா நிக்கிறவர், நாங்க போனாலும் அப்படிதான். சரிங்க, நம்ம ஃபாலோ பண்றதுல தான் இருக்குங்க பாஸ்டர். நம்ம ஏத்துக்கறங்க. அதாவது நான் கேட்குற 2 இடத்துல எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க, நம்ம எல்லாம் இருக்கிறோங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்துக்கணுங்க. அதுதான் நம்ம சொல்லி கொடுக்குறோம், அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய கருத்து. இதனால் நாம் இந்த நாளில் இருந்தே காலால் கடோடே நாம் ஓடும் பொழுதே உன்னை இழைக்க பண்ணுவாயானால் குதிரையோடு எப்படி நீ ஓடுவ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவங்களுடைய கருத்து. அதை நம்ம ஃபாலோ பண்ணிப்போம், கடவுள்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டாங்கல்ல. கெத்செமனேல இப்படி தான். காரணம், அவர் வந்து எப்படி வந்து ஜெயிக்கிறாரு, எப்படி வந்து அவர் இதை சொல்கிறார் அப்படின்னா, பிதாவுடைய பிரிவு அவரால் ஏற்றுக்க முடியல. சரிதானா? எல்லாவற்றையும் தாங்கிக்கிட்டே வந்தவர் எதை தாங்க முடியல? அப்போ மரணத்தை கூட ஏற்றுக்க முடியுது, யாருடைய பிரிவை ஏற்றுக்க முடியல? பிதாவுடைய பிரிவை ஏற்றுக்க முடியல. ஆனால் இன்றைக்கு நமக்கு பிரிவு சிறியதாகவும் மரணம் பெரியதாகவும் தெரிகிறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில். அதனால் மரணத்தை நம்ம உசுரை பெருசாக நினச்சோம்னா, ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் தன் உலகம் முழுவதையும் உலகத்தை ஆதாயப்படுத்திக்கிட்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? அதனால் உலகம் முழுசும் நீ வந்து இந்த உலகத்துக்காக நம்ம எதை வேணாலும் செஞ்சுட்டு உசுரை விட்டுட்டோம்னா அதனால் என்ன லாபம்னு ஆண்டவர் நீ உசுரை பெருசாக நினைக்கிறீ, அதுக்கே பாட போட்டிருக்கார் நம்மக்கிட்ட. அதனால் அதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க? எல்லா பேருமே ஓடிட்டாங்க, அப்படி தானே? ஒருத்த கூட நிற்கல, உசுரில் சாகிற வரைக்கும் நான் பின்னாடியே நிற்கிறேங்கிற பேதர் கூட கத்தி எடுத்தாரு, ஒருத்தனை போட்டாரு, அப்புறம் ஆள் எஸ்கேப் ஆகிட்டார், அப்படி தானே? ஒரு பையன் நிற்கலங்க, ஒரு மனுஷன் நிற்கலங்க ஏசப்பா கிட்ட. எப்படிங்க இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? இந்த இதை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த ஒரு நிலைமையில் நம்ம ஏசப்பா கூட எப்பயுமே பின்பற்றுவோமா? ஏசப்பாவோட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பெரிய விஷயங்க. அப்போது யாராலையுமே வந்து அவரோட நிற்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலையை தான் முந்தின உதாரணங்கள் காட்டுது. அதுக்கப்புறம் அவங்க எப்படி அதை ஜெயிச்சிருக்கிறாங்க, எப்படி உசுரை கொடுத்தாங்க. அப்படி ஓடி போன பேதுருவே உசுரை கொடுத்தாரு இல்லையா? என்னுடைய தெய்வத்துக்கு மாதிரி என்னை சிலுவையில் அறியாதீங்க, தலைகளை என்னை போட்டு தள்ளுங்க அப்படின்னு அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார் இல்லை? இப்போ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறிக்கிட்டு வரணுங்க. அதுதாங்க நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். அந்த மாதிரி தாங்க பாஸ்டர், அவர் வந்து பேசுனது போனது எல்லாமே திரும்ப வந்து அவங்க வந்து அசை போட்டு பார்க்குறாங்க. திரும்ப 40 நாள் உயிரோட இருந்து அவருக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைக்கிறாங்க. இப்படிலாம் சொல்லி கொடுத்தப்ப நம்ம எப்படியெல்லாம் அவரை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ உதாசீனப்படுத்துறோம், எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மனசு வருத்தப்பட்டு அவங்க பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்துக்காக அவங்க வந்து எருசலேம்ல வந்து காத்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜெபத்துல தரித்திருக்காங்க. கண்டிப்பா. அப்போ அந்த சத்தியத்தின் வெளிச்சம் கிடைச்சதுக்கு பின்னாடி, அதை உணர்ந்ததுக்கு பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறுகிறது. அப்போ இன்னைக்கு எனக்கு கிடைச்ச சத்தியத்துல எனக்கு கிடைக்கிறப்ப நீ மாறணும், நீ இப்படித்தான் இருக்கணும்னு கண்டிச்சு உணர்த்துறப்ப அவங்கள போல நான் மாறுறேன்னா மாறாம அதே வண்டியில ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னா? இதுதான் கேள்வி. இததான் நம்ம வந்து நிதானிக்கணும். ஏன்னா 2 வந்து நமக்கு வந்து தெரியாதுங்க பாஸ்டர். ஒன்னே நான் எப்ப சாவ போறேங்கிறது தெரியாது, இன்னொன்னு அவரோட வருகை எப்பங்கிறது தெரியாது. அப்போ இந்த நாட்களுக்குள்ளார ஆயத்தமாகிறதுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் காலத்துல கொடுக்கப்பட்ட இந்த சத்தியம் வெளிச்சத்துல நான் உள்ளார நுழையிறேனா? கண்டிப்பா இல்ல, அந்த உபத்திரவ நாள் வரட்டும் அப்ப பாத்துக்கலான்ட்டு நிக்கிறேனா? சரிங்க, அது கஷ்டம் தாங்க. நம்ம உத்தரவுகளை வரட்டும்ங்கிற வரைக்கும் காத்திருக்கிறது கஷ்டம். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் சரியாக வாழணுங்கிறது தான் யதார்த்தம். சரி, இப்போ பாருங்கள், அடுத்து கடைசியாக நம்ம முடிச்சிருவோம். நீ யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் இந்த விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயும் நம்ம கலந்து படிக்கிறப்போ
பாருங்க அங்கே அடுத்து இந்த 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 ஆசிரியர் வந்து பிரித்து பிரித்து காட்டுறாருங்க விஷயத்தை, புட்டு புட்டு வைக்கிறார். ஓரளவு நல்லா படிச்சிருக்கிற ஒரு ஆசிரியராக அவர் இருக்கிறார். என்ன, ஏசப்பா வந்து தன்னை குறித்த சாட்சியை அவர் மெய்யாக நிரூபித்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இங்கே பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், தன்னை வந்து பொய், இவர் வந்து இல்லை அவர் இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். அவர் மெய்யை சொல்லிட்டு இருக்கிறார், இவன் என்ன சொல்கிறான், பொய்யை சொல்லிட்டு இருக்கான். ஆனால் பொய்யை சொல்லிட்டு இருந்தாலும் என்னத்தை சொல்கிறான், அவன் மெய்யை தான் சொல்கிறான் அப்படின்றார். பாடத்தினாரா புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்ட்டு? ஏசப்பா அவன் கேட்குறான், பிரதான ஆசாரியன் கேட்குறான், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட அல்லது ஸ்தோத்தரிக்கப்பட்ட கூடிய பிதாவினுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா அப்படி கேட்குறான். இவர் இதை படித்தோம்ல நம்ம, ஆமான்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அவரை தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்னு பொய் சொல்கிறான். இல்லை, அவர் மெய்யை சொல்கிறாரு, இவன் பொய்யை சொல்கிறான். ஆனால் பொய் சொன்னாலும் சத்தியம் மெய்ங்கிறத நிரூபிக்கிறான். எப்படி, நீ என்ன மறுதலிப்படா, நீ என்ன மறுதலிப்படா, நான் ஏசப்பா, நான் சோதரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி உன்கிட்ட கேட்பாங்க, நீ வந்து அதை இல்லைன்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லும்போது அந்த சத்தியத்தை என்ன பண்ணுறான், வந்து வந்து ப்ரூவ் பண்ணுறான். அங்கே நிறைவேறுது அப்படிங்கிறத அப்போ நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி தாங்க இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கிறிஸ்துவை மெய்யாக சுட்டி காட்டுவதாக இருக்கிறதா, இல்லை மறுதளிப்பதாக, பொய் சொல்வதாக, பொய் சொல்லி சத்தியத்தை வந்து மாற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா நம்ம வாழ்க்கையில்? ஒருவேளை நம்ம பொய்யா பேசியிருந்தாலும் கூட அது கூட நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகிற தீர்க்க தரிசனமாக கூட இருக்கலாம் மேபி. இல்லை, நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படின்னு ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும்ல, அவருடைய பார்வையில் தெரியும்ல. இல்லை, அதெல்லாம் இந்த வண்டியெல்லாம் அப்படி தாண்டா ஓடும், என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்னு அவர் வச்சுருப்பார்ல, அந்த வண்டியாக கூட நம்ம வண்டி இருக்கலாம். எத்தனை சொன்னாலும் என்னங்க பண்ணுறது, இப்போ மட்டும் எப்படிங்க இருக்கிறோம், வளர்ந்துட்டு இருக்கிறோமா? சிஸ்டர், நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து உங்களை வந்து ஆண்டவருடைய ஹோப்பை நீங்கள் விட்டுறாதீங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கான மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிறார். அதை வந்து எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிப்பார் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அதை நீங்கள் விட்டுறாதீங்க. இன்னைக்கு கூட திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. கிருபையின் காலம் முடிகிற வரைக்குமே மனுஷனுக்கு திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன், அதில் நான் மாற்று கருத்துக்கு வரல. ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அறியாமை உள்ள விஷயத்தில் ஆண்டவர் வந்து கண்டு காணாமல் விட்டுருவாருங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நான் உண்மையாக இருக்கேன், அங்கே தானங்க மேட்டர் வரணும். அதில் வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அதில் வந்து நான் காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அங்கே தான் நான் வந்து புள்ளி வைக்கிறேன், வேண்டாம் அப்படின்றேன். சரிதானே? அப்படி தான் அங்கே தான் பைபிள் சொல்லுது, நீ புள்ளி வச்சிருங்கிறது. ஆண்டவர் அங்கே தான் சொல்கிறார், நீ புள்ளி வச்சிருன்றார். அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜெபிடான்றாரு. ஆண்டவர் சொன்னார்ல, இவன் ஜெபம் பண்ணணுமா இல்லையா, இவன் ஜெபம் பண்ணுமா இல்லையா, அவன் ஜெபம் பண்ணியிருந்தானே தப்பிச்சிருப்பானா இல்லையா, ஜெபம் பண்ணால தான் தப்பிக்கல, மாட்டிக்கிட்டான்னு சொல்கிறார் ஆண்டவர். இப்போ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், அவருடைய டீச்சிங் அப்படி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீ சொன்ன ஒன்று அதை கேட்டு கீழ்ப்படி, அவ்வளோதான் மேட்ரு ஓவர். நீ அதை தாண்டிட்டு எனக்கு வில் பவர் இருக்குது, அங்கே இருக்குது, இப்படி இருக்குது, அது இருக்குன்னு காரணம் சொன்னீங்கன்னா நீ பேதர் மாதிரி தான் வண்டியை நவுத்திட்டு போயிடுவேன்றேன் நான். ரைட்டா? இதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போது நம்ம வாழ்க்கை நிற்கிறோமா அப்படி தாங்க நம்ம புரிஞ்சுக்கிடணும். வேறு ஏதாவது நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருக்கேன்னா மற்ற விஷயங்களில் நீங்கள் படித்த விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நான் சும்மா லேசாக நிறையா விஷயங்கள் நமக்கு கலந்து பேசலாம். இல்லைங்க, அது உண்மை தான். அது வந்து நீங்கள் அதை பாருங்கள். ஒருவேளை இன்னும் ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் பிறகு நேரம் கிடைக்கிறப்போ நீங்கள் பேசுங்க. மணி ஆகுது நமக்கு 11:45. ஆகவே நம்ம ஓய்நாள் பள்ளிக்கூட பாடத்தில் சொல்லுங்க ஐயா. அதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. ஃபெயிலாகி விழுந்து போகிறான்ல, அவனை எப்படி காப்பாற்றுறதுன்னு ஆண்டவர் கேட்குறாருங்க. என்னால் முடியவே இல்லை அப்படிங்கிற பொழுது எப்படி அவனை என்ன நம்பிக்கையை கொடுப்பீங்க? அடுத்து இயேசுவின் விருப்பங்களை அறிந்தும் எல்லாருக்கும் இதே பிரச்சனை தானே. இந்த டோட்டல் கம்பெனி எப்படி தானே இருக்குது, டோட்டல் கிறிஸ்டியன் கம்பெனி எப்படி தானங்க இருக்குது. எந்த கம்பெனிங்க வந்து ஜெயிச்சிருக்கிற கம்பெனி இருக்குது இல்லைங்களா? அப்போது சில சமயங்களில் இல்லை, எல்லா சமயங்களிலும் தோற்ற ஒரு மனுஷனுக்கு எப்படி என்னதுங்க என்ன
ம் 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 அதாங்க. சரிங்க சரிங்க சரிதானுங்க சரிதாங்க. நல்ல 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 விஷயம். இப்போ பாருங்கள், இப்போது எப்படி அவங்கள தேற்றுவது? பேதுரு அந்த மாதிரி இடத்துல தானே விழுந்திருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி காட்டிட்டு இப்போ இங்கே இருக்கிற விஷயத்த நீங்கள் அங்கே இருக்கிற சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கணுங்க. இப்போ இப்படிப்பட்ட டபுள் மனநிலையில் தானே இருக்கிறான். ஆனால் ஏசப்பாவை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டுட்டு தானே அழுதுகிட்டு ஒரு மாதிரி நிற்கிறான். ரெண்டு, இவனை பார்க்குறப்ப இவன் மாதிரியும் அவரை பார்க்குறப்ப அவரை மாதிரியும் மாறுறதுக்கு அவன் அப்படியே போராடிட்டு இருக்கிறான். இப்போ சேவல் கூவிருச்சு, 3 முறை கூவிருச்சு, காதில் உழுவுது. 2 முறை கூவுனது காதில் உழுந்துச்சு, 3ஆவது முறை கூவும்போது நல்லா காதில் உழுவுது. இப்போ 3 முறை கூவதற்கு முன்னே நீ என்ன பண்ணியிருப்ப? அதாவது 2 முறை கூவதற்கு முன்னாடி நீ என்ன பண்ணியிருப்ப? 3 முறை மதிலிச்சிருப்பாரான்னு சொன்னோடனே 2ஆவது முறை சேவல் கூனோடனே வண்டிக்கு பக்குன்னு ஆகி போச்சுங்க. பண்ண முடியல. அது அவருக்கு காதில் ஒரு மாதிரி மந்த காதாக இருந்திருக்குது. இப்போ 2வது தான் அவங்க ஆவியானவர் மோங்கி நங்குன்னு ஒரு போடு போட்டோடனே விஷயம் அங்கே விளங்குது. இப்போ என் மனசு எப்படி இருக்குது? துடியா துடிக்குது. இப்போ இவர் அவரை பார்க்க அவ்வளோ வேதனை சூழல்களில் அடி வாங்கிக்கிட்டு இவர் லேசாக அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது இப்போ அவன் மனசு எப்படி இருந்திருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. அவனுடைய வேதனையை யோசிச்சு பாருங்க. விழுந்துட்டான் தானே. இப்போ விழுந்தவனுக்கு எப்படி அவனை தூக்கி விடுவதற்கான அவன் எழுந்து நடப்பதற்கான, தன்னை சிலுவையில் தலையில வச்சு போட்டு தள்ளுங்கன்னு சொல்றதற்கான பலத்தை எது கொடுத்தது அவனுக்கு? உளுந்துனவன் தானே அவன், உளுந்துட்டவன் தானே அவன். இங்கே தானே நம்ம கேட்குறோம். அதான் நம்ம கேள்வியா இருக்கு. இப்போ எது அவனை தூக்கி எடுத்து நிறுத்தியது? இப்போ மறுபடியும் ஆண்டு வந்து கேட்குறாரு. அப்புறம் கூட போயிட்டு இப்படி அழுதுட்டு இருந்தவன் கூட அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மீன் பிடிக்க போயிட்டார். ஆமாம் தானே, மீன் பிடிக்க போயிட்டார். இப்போ மறுபடியும் வந்து கேட்குறார், எடா என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி அவர் பேசுகிறேன். நான் பேசலாங்க இதை. இப்போ அவர் பேசுகிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறதுக்காக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமே தவிர நான் பேதுரு வாடப்படா அப்படின்னு பேசுறதுலாம் நினைக்காதீங்க. ஏசப்பா பேசுகிற மாதிரி அந்த டயலாக் அப்படி சொல்கிறேன். என்ன நீ இப்படி பண்ணிட்ட, நான் என்ன நேசிக்கிறியா நீ அப்படி கேட்குறாருல. இப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கோம்? சரி நேசிக்கிறான்டவரை திரும்ப கேட்குறாரு, என்ன நேசிக்கிறியா? இப்போ திரும்ப கேட்கும்போது தான் வண்டி என்ன பண்ணுது? எவ்வளோ பலம் இப்போ பார்க்குறான். அதை தாங்க நான் சொல்ல வரேன். இங்கே புரியுதுங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த வண்டி கண்ணீராக புலம்புது, பேச முடியல. நான் உண்மை நேசிக்கிறேங்கிறத உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் கொஞ்சம் அப்படி தடுமாறிட்டு தான் இருக்கேன். நேசிக்கிறான்டவர் நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னா. ஆனால் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் உளுந்து எந்திரிச்சவங்க, நீங்கள்லாம் உளுந்து எந்திரிச்சவங்க. கிறிஸ்துவனுடைய அன்பு மட்டுமே, கிறிஸ்துவனுடைய அன்பை புரிந்து கொண்டாலே ஒழிய, கிறிஸ்துவை நேசித்தாலே ஒழிய நம்ம வாழ்க்கையில் மாற்றமே வராதுங்க. எப்பயும் வராதுங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் என்றைக்கும் வராதுங்க. அதுதாங்க சொல்கிறேன். அவன் அன்பை புரிஞ்சுக்கல. நீங்கள் இந்த விஷயத்தில் என்னை கொஞ்சம் பேச விடுங்க. நான் என்ன சொல்கிறேனுங்க, இயேசுவோட அன்பை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கை அப்படி இருக்காதுங்க. உண்மையாக சொல்கிறேன், நம்ம சர்ச் இப்படி இருக்காது. நம்ம சர்ச் பரம்பரை சர்ச் மட்டும் நான் சொல்ல, டோட்டல் அட்வான்டேஜ் சர்ச் அப்படி இருக்காதுங்க. கிறிஸ்துவ நண்பை புரிஞ்சுக்கவே இல்லைங்க. அதனால தாங்க வண்டி இப்படி ஓடிட்டு இருக்கு. அதனால தாங்க இப்படி வண்டி ஓடிட்டு இருக்கு. நம்மளே கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கிறோம், இப்படி ஓடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம அட்வென்டிஸ்ட் மக்களை நீங்கள் பாருங்கள், நம்ம குடும்பங்களை பாருங்கள், யாருங்க புரிஞ்சு வண்டி ஓட்டுறா? தடுமாறுறோங்க நம்மலாம். அவருடைய அன்பு மரியாளுக்கு புரிஞ்ச மாதிரியோ, பேதருக்கு புரிஞ்ச மாதிரியோ, முற்கால சீடர்களுக்கு புரிஞ்ச மாதிரியோ நம்மளுக்கெல்லாம் புரிஞ்சோன்னா நம்மளாலாம் அப்படி நிற்க முடியாதுங்க. நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே இருக்கணும். கண்டிப்பாக இல்லைங்க. பாதையில் நிற்கிறோங்க, அவ்வளோதாங்க. நம்மலாம் அந்த பாதையில் ஆண்டவர் காட்டிட்டார், வா நான் இங்கே தான் நிற்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காருங்க. இதில் நம்ம நடந்து போகணுங்க. அப்படி நடந்து போனால் மட்டும்தாங்க நம்மளால் கிறிஸ்துவை பார்த்தா மட்டும்தாங்க நம்மளால் எந்திரிக்க முடியும். ஏசப்பாவுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தாங்க நம்மளால் வாழ முடியும் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏசப்பாவை புரிஞ்சுக்கலன்னா என்னதான் முடியாதுங்க. முடியாதுன்னு சொல்கிறது புரிஞ்சுக்காமல் இருக்கிறனால தாங்க சொல்கிறேன். அதனால் நம்ம பார்ப்போம். கடவுள் நிச்சயம் நம்மை
நடத்துவார். அதை கிறிஸ்துவ பார்க்கறதுக்கு பழகுங்க. கிறிஸ்துவோட நெருக்கமான உறவுக்குள்ளே இருக்கணுங்க. நான் சொல்ல நெருக்கமான உறவுங்க. எப்பயுமே அவர் தான். சின்ன விஷயமா இருந்தாலும் என்னப்பா சொல்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை போட்டுருணுங்க அவர்கிட்ட. அந்த பழக்கத்துக்குள்ளே வந்து அதாங்க மனசு ஒன்றாக இணையும். மனைவி ஒன்று சொல்லிட்டு செய்யலைன்னா மனசுக்கு வேதனைப்படுது இல்லைங்க. பிள்ளைங்க ஒன்று சொல்லிட்டு என்ன வேதனைப்படுது இல்லை? இங்கே தானே போயிட்டு வந்தேன், போனே என்கிட்ட சொல்லிட்டு போனேன் என்ன, அந்த அளவுக்கு விஷயம் நம்மக்கிட்ட கடவுளோட சேர்ந்து வரணுங்க. அதை நம்ம பார்ப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்.